அருமையானவர்கள், நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இன்று 31ஆம் தேதி 3ஆம் மாதம் 31ஆம் தேதி பங்குனி மாதம் 31ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். நாங்கள் இணைந்திருப்பது விடுதலையின் வெளிச்ச நேரம். விடுதலையின் வெளிச்சத்திலே தேவ ஊழியர் சுசேசர் எட்வின் வானர் அவர்கள் இணைந்திருக்கிறார். இந்த வேளையிலும் அவரை வரவேற்போம். அதே வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வேத படிப்போடு வேத பாடத்தோடு கடந்து செல்ல வானொலியில் இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்போம். அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். பிரைஸ்லோட்டையா. ஆமேன் ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த லெந்து நாட்களிலும் உங்களுடைய சமூகத்திலே வந்து உங்களுடைய காரியங்களை குறித்து இந்த நாட்களை பேசும்படியாக தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை இந்த நாட்களிலே என்றும் உள்ளதாக இருக்கிறது. நாட்கள் இந்த நாட்களை தொடர்ந்து இந்த நாட்களிலே ஒரு 4 பகுதிகளாக இந்த நாட்களை கடந்த கிழமையிலே பார்த்தோம். இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து அவருடைய நிறைவிலே பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் இந்த நாட்களில் நிறைவேறுவதை குறித்து நாங்கள் இந்த நாட்களை பார்த்தோம். கடைசியாக இந்த நாட்களே கடந்த கிழமை இந்த நாட்களில் நாம் பார்த்த வேளையிலே சிலுவையில் தொங்குபவரை நோக்கி பார்ப்பதனால் ஜீவன் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி முடித்தேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்க இருக்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அதே ஆண்டவருடைய காரியத்திலே குறித்த நாட்களை பார்க்க இருக்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்கிறது பாருங்கள். அதாவது யாக்கோபிலே இருந்து வரப்போகிற ஒரு ராஜா ஆண்ட தலைப்பிலே இந்த நாட்களை நான் பேசும்படியாக வாஞ்சிக்கின்றேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே உள்ள தீர்க்க தரிசனங்களை இந்த நாட்களை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அந்த தீர்க்க தரிசனத்துக்கு சரியானவர் இந்த நாட்களே புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதைத்தான் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷத்திலே இந்த நாட்கள் நிறைவேறுகிறதை அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே எண்ணாகமம் பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே சொல்லப்படுவது, அவரை காண்பேன். இப்ப பாருங்கள், 2ஆவது சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலே இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலே இருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள், ஏதோம் சுதந்திரமாகும், சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும், இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுற பாருங்கள். அதை சொல்லப்படுகிற காரியம், யாக்கோபிலே இருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார், பட்டணங்களின் மீதியானவர்களை அழிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே. இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்கிற காரியம், நீங்கள் செய்தித்தாள்களே இந்த நாட்களை பார்த்திருப்பீர்கள். இன்றைக்கு என்னவென்றால், இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக இந்த நாட்களே இன்றைய பாருங்கள், ஈரான் அநேக விதமான தந்திரங்களை இந்த நாட்களை கை கொண்டு இந்த நாட்களே இப்படியாக சேர்ந்து இந்த நாட்களே தாக்குவோம் என்று சொல்லி காரியங்களை செயல்பட்டு கொண்டு வருகிறோம். ஆனால் பாருங்கள், இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது அப்படி அல்ல. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள் எப்படின்னு சொன்னால், இங்கே இஸ்ரவேலிலே இருந்து எழும்பும், அது மோவாப் எல்லைகளை நொறுக்கி சேத்புத்திரன் எல்லைகளை நிர்மூலமாக்கும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் இந்த நாட்களில் அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய எல்லைகள் இன்றைக்கு விஸ்தாரப்பட போகிறது. அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கடந்த வருஷத்திலே நடந்த இந்த ஒரு யுத்தத்திலே பாருங்கள், அப்படியே ஒரு பகுதி இந்த நாட்களில் எங்கே வந்து விட்டது, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே இந்த நாட்களை வந்துவிட்டது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்பொழுது ஒவ்வொரு இடங்களிலும் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இடங்கள் இந்த நாட்களே மறுபடியுமாய் தேவன் அவர்களுக்கு கொடுப்பார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஏனென்றால் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். ஆனாலும் என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை நாடுகள் தான் எதிர்த்து வந்தாலும், இந்த நாட்களிலே கடைசியாய் யூத கோத்திரத்தின் சிங்கம் தான் அதிலே ஜெயம் பெறுவார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே.
பாருங்கள். அப்ப இந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், எப்படி என்று சொன்னால் இந்த யாக்கோபிலிருந்து வரப்போறதை குறித்து இந்த நாட்களிலே இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே எண்ணாகவும் 24:17 இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கு திருப்பி பார்ப்போமா இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட லூக்காவின் சுவிசேஷ புத்தகத்துக்கு இந்த நாட்களில் திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்காவின் புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 1வது அதிகாரத்திலே எப்படி என்று சொன்னா 32, 33 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்றால், அவர் பெரியவராய் இருப்பார் என்பதும் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. பாருங்கள், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு என்னவா இருக்கிறது? முடிவே இல்லையா? அப்ப அவருடைய கிங்டம் இஸ் நாட் எண்ட். அதாவது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ராஜ்யம் முடிவில்லாத ராஜ்யம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், வேதத்திலே முடிவில்லாத நித்திய ஜீவனை தருகிறவர் அவர். முடிவில்லாத ராஜ்யத்திலே இருக்கிறவர் தான் முடிவில்லாத நித்திய ஜீவனை இந்த நாட்களே கொடுக்க முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கு அநேக ராஜாக்கள் வந்தார்கள், இந்த நாட்களிலே அவருடைய அட்ரஸே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்க ஆளுகிறாங்க. அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆண்டு இந்த நாட்களை அவர்கள் மரித்து போகிற வேளையிலே ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு இந்த நாட்களை என்ன செய்வார்கள்? இந்த நாட்களை துக்கம் கொண்டாடுவார்கள், காரியத்தை செய்வார்கள். அதுக்கு பின்பாக இந்த நாட்களே அந்த சந்ததி மாறுகிற வேளையிலே அவரை இந்த நாட்களை மறக்கிறதாக இந்த நாட்கள் இருக்கு. தேசத்தை ஆளுகிற ராஜாக்களா இருந்தாலும் சரி, பிரசிடண்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த நாட்களை என்ன செய்வார்கள்? அந்த குறிப்பிட்ட காலத்தில் இந்த நாட்களை மறக்கப்பட்டு போறதை பார்க்கிறோம். ஆனாலும் இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தில் சொல்லப்படுகிற காரியம் அங்கே அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவாராம், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராதாம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப அந்த முடிவில்லாத ராஜ்யத்தை உடையவர் தான் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அவரிடத்திலே தான் இந்த நாட்களில் அந்த முடிவில்லாத ராஜ்யம் இருக்கிறதே அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. முடிவில்லாத நித்திய ஜீவன் இருக்கிறது, முடிவில்லாத ராஜ்யம் அவரிடத்திலே இருக்கிறது. அப்படியானால் இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களில் முதலாவதாக இன்றைக்கு யாக்கோபிலிருந்து வரப்போகிறவர் எண்ணாகமத்திலே சொல்லப்பட்ட எண்ணாகம் 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் இந்த நாட்களிலே அங்கே எப்படியாக இந்த நாட்களில் நிறைவேறுகிறதாம் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே லூக்கா 1ஆம் அதிகாரம் 32, 33 இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இரண்டாவதாக இந்த நாட்களை பாருங்கள், இந்த எண்ணாகம் அதே அதிகாரத்திலே அதே வசனத்திலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் வெளிப்படுத்தலின் புஸ்தகத்தில் நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது? என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தலின் புஸ்தகத்திலே 22வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 22ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை வாசிக்கின்றேன் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்றால், சபைகளிலே இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரங்களுமாய் இருக்கிறேன் என்றார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், சபைகளுக்கு எச்சரிக்கிற காரியம் இந்த இடத்திலே பாருங்கள். பாருங்கள், அந்த சபைகளுக்கு எச்சரிக்கிற காரியம் இந்த நாட்களை பாருங்கள். இங்கே பழைய ஏற்பாட்டிலே எண்ணாகமத்திலே சொல்லப்பட்ட அந்த காரியத்தை அந்த வார்த்தை இந்த நாட்களிலே புதிய ஏற்பாட்டிலே துண்ணியமாக அந்த நாட்கள் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப யாக்கோவிலே இருந்து வரப்போகிறவர் இரண்டாவதாக யாக்கோவிலே தோன்ற போகிற விடிவெள்ளி நட்சத்திரமாக இந்த நாட்களை அவர் இருக்கிறாராம் என்று சொல்லி வெளிப்படுத்தல இந்த நாட்களே யோவானுக்கு அவர் அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், எப்படியாக அந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லப்பட்ட வார்த்தை எத்தனை ஆண்டுகளுக்கு பின்பாக அந்த நாட்கள் நிறைவேறி இருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். எண்ணாகம் எப்படி என்று சொல்லி சொன்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிட்டத்தட்ட அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஒரு 800, 900, 1000 வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட புத்தகங்களாக இந்த நாட்களில் நடந்த சம்பவங்களாக இந்த நாட்களில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுக்கு பின்பாகத்தான் இந்த ஏசாயா, எரேமியா தீர்க்கதரிசிகள் சில காரியங்களை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஆதிகாமத்திலே இருந்து பார்க்கிற வேளையிலே என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்தும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்தும் இந்த நாட்களிலே தெளிவாக திட்டவட்டமாக இந்த நாட்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவைகள் எல்லாம் மறைக்கப்பட்ட சத்தியங்களாக அந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இங்கே பார்க்கிற வழியிலே பாருங்கள், அங்கே பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வழியிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், யாத்ராமத்தில் சொல்லப்படுகிறது வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்ட சர்ப்பம் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லி இருந்தது. நான் கடந்த கிழமையிலே சொல்லி இருந்தேன். அப்படியானால் பாருங்கள், இங்கே கல்வாரியிலே உயர்த்தப்படுகிறவராய் இந்த நாட்களில் இருந்தார். ஏனென்றால் அவரை நோக்கி பார்த்தவர்கள் அங்கே என்ன செய்தார்கள்?
அங்கே சுகமடைந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், இந்த நாட்கள் ஏண்டா சர்ப்பம் கடித்து அவர்கள் இந்த நாட்களே மறித்து கொண்டிருந்த வேளையிலே அங்கே ஆண்டவர் இந்த நாட்களை அவர்களோடு பேசி இப்படியாக ஒரு வெண்கல சர்ப்பத்தை உருவாக்கி அப்படியே வை என்று சொன்ன வேளையிலே அதை நோக்கி பார்க்கிறவர்கள் இந்த நாட்களே விடுதலை பெறுவான்னு சொன்ன விதமாக இங்கே புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே சிலுவையை நோக்கி பார்க்கிறவன் விடுதலை பெறுவான். அவர் எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் விடுதலை பெறுவான் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவத்தை குறித்து பார்க்கிற வழியிலே பாவத்திலே ஆண்டவர் இந்த நாட்களே 1 கிலோ 2 கிலோ அல்லது 5 கிலோ பாவம் செய்திருக்கிறார் அல்லது 1 மீட்டர் பாவம் செய்திருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் பாருங்கள், இந்த நாட்களிலே இந்த வேதத்திலே பாருங்கள், அவர் இந்த பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே அதாவது இந்த நாட்களே வாழ்ந்து வருகிற ஜனங்களை மன்னிக்கிற விதம் இந்த நாட்களில் வித்தியாசமாக இருக்கிறது. அந்த விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெண் அந்த இடத்திலே பாருங்கள், அந்த நாட்களில் அது ஒரு பெரிய ஒரு பாவமாக கருதப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், அந்த இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட பெண்ணை அவர்கள் அந்த மோசேயுடைய நியாய பிரமாணத்தின்படி கல்லை எறிந்து இந்த நாட்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் பாருங்கள், அவர்கள் அந்த இடத்திலே கொண்டு வருகிற வேளையிலேயே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே இருக்கிறார். அவரிடத்திலே வந்து கேட்கிறார்கள், மோசேயுடைய பிரமாணத்தின்படி இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும், போதகரே நீர் இதற்கு என்ன மறுமொழி சொல்லுகிறீர் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அவர் எந்த விதமான மறுமொழியும் சொல்லாதபடி தரையிலே இந்த நாட்களை எழுதி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தரையிலே எழுதி கொண்டிருந்தவர் இந்த நாட்களை பாருங்கள், அதற்கு பின்பாக அந்த நாட்களை சொல்லுகிறார் என்னவென்று சொல்லி சொன்னால், உங்களில் குற்றமில்லாதவன் முதலாவது கல்லை எறிய கடவான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப உங்களில் அதாவது குற்றம் இல்லாதவன் முதலாவது கல்லை எறிய கடவான் என்று சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே வந்தவர்கள் ஒருவன் கூட இந்த நாட்களில் அந்த பெண்ணை இந்த நாட்களை தொடவும் இல்லை, அவள் மேலே கல்லும் இந்த நாட்கள் எறியவில்லை. எல்லாரும் அந்த கற்களை அப்படியே போட்டு விட்டு இந்த நாட்களை போய்விட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் அருமையான அன்பு பிள்ளைகளே, ரொம்ப கவனமாக பாருங்க. இப்ப குற்றம் செய்தது யார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பெண்ணைத்தான் அந்த இடத்துல விபச்சாரத்திலே கையும் களவுமாக கண்டுபிடித்து கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் என்ன சம்பவம் என்ற அந்த இடத்திலே பாருங்கள், அந்த அவள் விபச்சாரம் செய்வதற்கு அதுல இருந்தவர்களே ஒரு கூட்ட ஜனங்கள் உடந்தையாக அந்த நாட்களில் இருந்திருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய, அதனாலே தான் அவர்களுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லவில்லை, இந்த நாட்களே நீ குற்றம் செய்து விட்டாயப்பா, நீ இப்படி செய்து விட்டான்னு சொல்லவில்லை. தாங்களாயே இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், ஆண்டவரை கண்டு அப்படியே விட்டு விலகி போகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் பாருங்கள், இந்த பெண் இந்த நாட்கள் என்ன செய்கிறாள் சொன்னால் அங்கே அப்படியே இருக்கிறாள், ஒன்றுமே செய்யவில்லை. ஆனால் பாருங்கள், அந்த இடத்துல ஆண்டவர் வந்து கேட்கிறார், உண்மையிலே யாரும் கல்லெறியவில்லையான்னு சொல்லிவிட்டு இந்த நாட்களை சொல்லுகிறார், நீ போ, ஆனால் நீ மறுபடியும் பாவம் செய்யாதே என்று சொல்லி. அவருமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி பாருங்கள், இந்த நாட்களிலே அவருடைய பாவங்கள், அவருடைய வாழ்க்கையில இருந்த கரை என்று சொல்லப்படுகிற அந்த பாவங்கள் அந்த இடத்திலே அவளுக்கு மன்னிக்கப்பட்டு இந்த நாட்களிலே அவள் ஒரு விடுதலை பெற்ற மானாக இந்த நாட்களில் எழுந்து தைரியமாக அந்த நாட்களில் செல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, இதுதான் என் ஆண்டவருடைய செயல்பாடு என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு பாவத்தை மறியாத சுத்த கண்ணர் அவருக்கு முன்பாக பாவம் நிற்கவே முடியாது, அவருக்கு முன்பாக பாவிகள் இந்த நாட்களில் நிற்கவே முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் இந்த நாட்களில் நாங்கள் பாவிகளா இருக்கிற வேளையிலே, நாங்கள் பாவ அறிக்கை செய்து அவர் அண்டையிலே வருகிற வேளையிலே நம்முடைய பாவங்கள் இந்த நாட்களே நமக்கு மன்னிக்கப்பட்டு இந்த நாட்களிலே அவர் அதற்கு பின்பாக தன்னுடைய ஆவியானவர் இந்த நாட்களிலே நமக்குள்ளே தந்து நம்மை இந்த நாட்களை நடத்துகிறவராய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிற காரியம், யாக்கோபிலே இருந்து வரப்போற ராஜா முதலாவதாக, இரண்டாவதாக யாக்கோபிலே இருந்து தோன்றுகிற விடிவள்ளி நட்சத்திரம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள், என்னோடு கூட உபாகம புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களை பாருங்கள், உபாகம புஸ்தகத்தில் இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். உபாகமம் 18ஆம் அதிகாரத்திலே இங்கே 17வது வசனத்தை வாசிப்போம் இருந்தால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் பாருங்கள், அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி அவர்கள் சொன்னது சரியே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த சம்பவத்திலே பாருங்கள், இந்த நாட்களே ஓரேப்பிலே சபை கூடப்பட்ட நாளிலே நான் சாகாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் என் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமலும் இருப்பேனோ என்று
உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டபடியே அவர் செய்வார். அப்பொழுது கர்த்தர், நீ என்னை நோக்கி அவர் சொன்னபடியே அங்கு சொன்னது சரியே, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அங்கே அவர்கள் சகோதரர்களிடத்திலே இருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர்கள் வாயிலே அருளுவேன், நான் அவர்களுக்கு கற்பித்ததை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த நாட்கள் உபாகம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இந்த நாட்களில் சொல்லப்பட்ட காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்கிற வேளையிலே யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் இந்த நாட்களில் நாங்கள் வாசிப்போமா இருந்தால் 14வது வசனம் சொல்லுகிறது, இயேசு செய்த அற்புதங்களை பாருங்கள். அற்புதத்தை புதிய ஏற்பாடுல, பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்ட காரியம் புதிய ஏற்பாடுல இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர்கள் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்திலே வருகிறவரான தீர்க்கதரிசி என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க என்ன சொல்லப்படுகிறது? மெய்யாகவே இவர் உலகத்திலே வருகிற ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி இந்த நாட்களில் அவர்களுக்கு அந்த நாட்களில் அந்த பெயரை சூட்டுகிறார்கள். இதே காரியத்தை தான் பழைய ஏற்பாட்டில் இந்த நாட்களில் நடந்ததை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், 12ஆம் அதிகாரம் இந்த நாட்களை பாருங்கள். அதாவது யோவான் 12ஆம் அதிகாரத்திலே 49வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை எப்படியாக அந்த நாட்களை சொல்லுகிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். 12ஆம் அதிகாரத்திலே அங்கே 49வது வசனத்திலே வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிறது, நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்று உபதேசிக்க வேண்டியது இன்னதென்று இந்த நாட்களில் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளை இட்டார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. பாருங்கள், இப்போ பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை நீங்க ரொம்ப கவனமா பாருங்கள், சுயமாய் இந்த நாட்களிலே பேசவில்லை. இதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். இப்ப பழைய ஏற்பாட்டில் இருந்த சிம்சோன் இந்த நாட்களிலே சுயமாய் இந்த நாட்களிலே பரிசேரை அடித்து, அதாவது தாடி எலும்பினால் அடித்து உடைக்கவில்லை. பழைய ஏற்பாட்டில் இருந்த கிதியோன் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அதாவது இந்த நாட்களே போய் இந்த நாட்களே அந்த போர்ல இந்த நாட்களே வெற்றி பெற முடியாது தனிப்பட்ட விதத்திலே. பழைய ஏற்பாட்டில் இருந்த தாவீது இந்த நாட்களே பாருங்கள், தன்னுடைய பலத்தினாலே போய் அந்த கோலியாத்தோடு இந்த நாட்களை நிற்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் கோலியாத்தின் உயரம் எவ்வளவு, தாவீதினுடைய உயரம் எவ்வளவு என்பதை தான் நாங்கள் பார்க்கணும். கோலியாத்தின் பலன் எவ்வளவு, அவன் மாமிச பலம் உடையவன். ஆனால் இந்த நாட்களிலே பார்க்கிற வழியிலே இவர்களை எல்லாம் நடத்தினது யாருன்னு சொன்னால் ஆவியானவர் தான் இந்த நாட்களை நடத்துகிறார். அப்ப ஆவியானவர் தாவீதோடு இந்த நாட்களை அங்கே தாவீதோடு இருந்து கூட இருந்து அங்கே என்ன செய்கிறார், இப்படியாக செய்ய வேண்டும் சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். அதே விதமாக அந்த நாட்களிலே தாவீது சத்தத்தை கேட்டு அதே விதமாக செயல்படுகிற வேளையிலே கோலியாத் தரையிலே விழுகிறான். அதே மாதிரி பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற காரியம் எல்லாம் இந்த நாட்களே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்கள் இந்த 49வது வசனத்தின்படி பார்க்கிற வேளையிலேயே அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பிரகாரம், நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டிய இன்னதென்று உபதேசிக்க வேண்டியது இன்னதென்று என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் தேவன் கட்டளையிட்டதைத்தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலத்திலே பேசினார் என்பதை பார்க்கிறோம். அதே விதமாக அதே தேவன் கட்டளையிட்டதைத்தான் பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்கு இந்த நாட்களை வெளிப்படுத்தி ஜனங்களை இந்த நாட்களை எச்சரித்தார்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்களிலே ஜனங்கள் சீர்கட்டு போவார்களாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப இன்றைக்கு சொல்ற மாதிரி இல்ல தீர்க்க தரிசனம். இன்றைக்கு தீர்க்க தரிசனம் என்னதை சொல்லுவாங்க, நீ வீடு வேண்டுவாய், கார் வேண்டுவாய், காணி வேண்டுவாய், இந்த நாட்களே பேங்க்ல 2 லட்சம் வரும், அது வரும், அப்படியெல்லாம் தீர்க்க தரிசனம். பழைய ஏற்பாடுல காசை பற்றியே தீர்க்க தரிசனம் சொல்லல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வீடு வேண்டுவான்னு சொல்லல, நிலம் வேண்டுவான்னு சொல்லல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே பாருங்கள், ஜனங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தபடி கர்த்தர் இன்ன காரியத்தை செய்ய போகிறார் என்பதைத்தான் தெளிவாக அந்த இடத்துல சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த காலத்திலே பாருங்கள், அங்கே அந்த நாட்களிலே ஜனங்களுக்கு அதை வேண்டுவான்னு சொல்ல பாருங்கள், சமாரியா ஸ்திரீயை அவர் சந்திக்கிறார். சமாரியா ஸ்திரியை சந்திக்கிற வேளையிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையில் அவருடைய தீர்க்க தரிசனத்தை பாருங்க, ஆண்டோட தீர்க்க தரிசனத்தை எப்படியாக வெளிப்படுத்துன்னு சொன்னால் அந்த இடத்துல பாருங்கள், எல்லா காரியத்தையும் அவள் இந்த நாட்களில் அப்படியே பேசிக்கொண்டே இருக்கிற வேளையிலே ஆண்டவர் உடனே சொல்லுகிறார், நீ போய் உன்னுடைய கணவனை கூட்டிக் கொண்டு வா. பாருங்க, இதான் அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய தூண்டில். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ரொம்ப கவனமா பார்க்கணும். சின்ன தூண்டிலே ஆண்டவர் போடுறார், போ இந்த நாட்களிலே உடைய கணவனை கூட்டிக் கொண்டு வான்னு சொன்னா அவ உடனே டக்குன்னு சொல்றாரு, எனக்கு கணவர் இல்லை இந்த நாட்கள் அப்படியா விஷயம் என்று சொல்லி போட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்கள் உனக்கு இத்தனை கணவர் இருந்தார், இப்ப இருக்கிறவரும் உனக்கு அதாவது சொந்தம் இல்லை என்று சொன்ன உடனே அவளுக்குள்ளே ஒரு சோக் வந்து விட்டது. என்னையா, இவர் எந்த வீட்டை வரவும் இல்லை, இவர் என்னுடைய காரியத்தை காணவும் இல்லை. இந்த நாட்கள் நான் கனவில்லைன்னு நான் பொய் சொன்ன உடனே இவர் உண்மை எல்லாத்தையும் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்,
இவர் தீர்க்கதரிசியா என்று சொல்லி வந்து பாருங்கள், மேசியாவா என்று வந்து பாருங்கள் என்று சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறவர் அதே மேசியாதான் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவளுடைய வாழ்க்கையை இந்த நாட்களிலே மாற்றுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவளுடைய காரியத்தை பாருங்கள். அவள் இந்த பழைய ஏற்பாட்டு நிமித்தம் மலைகளிலே போய் தொழுது கொள்ள வேண்டும், இப்படியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை காரியங்களை சொல்லிக் கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் இந்த நாட்களிலே வந்துவிட்டது என்று சொல்லி இந்த நாட்களிலே அவளுடைய அதாவது முதலாக அவர் மேசியாண்டு அறிமுகப்படுத்தப்படுகிறது சமாரியாவினுடைய இடத்திலே தான் அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப அதே விதமாகத்தான் இந்த இடத்திலே பாருங்கள், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் இந்த நாட்களிலே உங்களோடு இந்த நாட்களிலே என்ன சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்று உபதேசிக்க வேண்டியது இன்னதென்று என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிடுகிறார். அவருடைய கட்டளைகளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவர்களை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறார். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனை குணமாக்கின காரியங்கள், மனுஷர்களோடு பேசின காரியங்கள், மனுஷர்களை இந்த நாட்களே மனுஷருக்கு செய்த ஒவ்வொரு காரியங்களும் பிதாவினுடைய சித்தத்தின்படிதான், பிதாவுடைய திட்டத்தின்படிதான் செய்து முடித்தார். குஷ்டரோகிகளை சோமாக்க வேணுமா? பிதாவுக்கு சித்தமா இருந்தது, குஷ்டரோகிகளை சோமாக்கிறார். குருடர்களை பார்வையடைய வைக்க வேண்டுமா? அது பிதாவுக்கு சித்தமா இருந்தது, அங்கே இந்த நாட்களிலே அதன்படி செய்தார்கள். என கர்த்தருடைய பிள்ளைகளே, தீவிரவாதக்காரனை குணமாக்க வேண்டுமா? அது பிதாவுக்கு சித்தமா இருந்ததுன்னு சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட வேண்டுமா? அது பிதாவுக்கு சித்தமா இருந்தது. அதே வேளையிலே பாருங்கள், அவர் மறுபடியும் 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டுமா? அது பிதாவுடைய சித்தமாக இந்த நாட்களை இருந்ததை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், அங்கே அவரை இந்த நாட்களிலே பாருங்கள் பிதாவாகிய தேவன் நடத்தி வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே இப்படியாக கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், இந்த 50வது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கிற மறுபடியும் 50வது, அவருடைய கட்டளைகள் நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவர்கள் என்ன பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 3ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. 22வது 23வது வசனத்திலே வாசிப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காகவும் உங்கள் சகோதரத்திலே எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்குள்ளே சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. பாருங்க, யார் சொல்லப்படுகிறது இங்கே? மோசே பிதாக்களை நோக்கி. மோசே எப்படி சொல்லுகிறார்? பிதாக்களை, அவருடைய பிதாக்களை நோக்கி சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே தேவனாகிய கர்த்தர் என்னை போல, யாரை போல? மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியை இந்த நாட்களை எழும்ப பண்ணுவாரா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, இந்த நாட்களை பாருங்கள், அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீங்கள். ஏனென்றால் அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவன் எவனோ அவன் ஜனத்திலிராதபடி நிர்மூலமாக்கப்படுவான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இந்த நாட்களிலே இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த கடைசியாக வரப்போர் அந்த தீர்க்கதரிசி யார் என்று பார்த்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி கதை இந்த நாட்களை முடிக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த நாட்களில் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக கடைசியாக அந்த நாட்களை வெளிப்பட்டார் என்று சொல்லி பாருங்கள். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திராய் இருக்கிறீர்கள். உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோடு பண்ணின அந்த உடன்படிக்கை, அங்கே உடன்படிக்கையும் புத்திரர்களாய் இருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலே இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதித்து தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை இந்த நாட்களில் எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே இந்த நாட்களிலே அவரை அனுப்பினார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை அப்ப பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எழுப்பி இன்றைக்கு நம்மிடத்திலே இந்த நாட்களை அனுப்பி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறைமுகமாக அந்த நாட்களில் இருந்து செயல்பட்டு இருக்கிறார். இன்னைக்கு எந்தெந்த இடங்களில் பாருங்க, இன்றைக்கு பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எரியும் முச்சடியிலே அங்கே பாருங்கள் இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது மோசைக்கு தரிசனமாகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்,
அது பாருங்கள் இந்த நாட்கள். அதே வேளையிலே பாருங்கள் இந்த நாட்களை பார்க்கிற வழியில் யாக்கோபோடு, அதாவது நாட்களை பார்க்கிற வழியிலே யாக்கோபோடு இந்த நாட்களே விடியும் வரைக்கும் போராடுகிறார். யார் போராடுகிறார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த போராட்ட ஜெபம் யாருக்குரியது காரியம்? அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அந்த காரியங்கள் சரியாக இந்த நாட்களில் இருக்கு. ஏன்னு சொன்னா பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களில் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்படியானால் அந்த இடத்துல யாக்கோவோடு வந்து போராடினவர் யாருன்னு சொல்லி சொன்னால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த நாட்களை பாருங்கள். அவர் அப்படியே வந்து இந்த நாட்களை பாருங்கள் போராடி காரியத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதை அங்கே பார்க்கிறோம். ஏனென்றால் இங்கே அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டுமா இருந்தால் கர்த்தர் இந்த நாட்களிலே அந்த ஆபிரகாம் சந்ததிக்குள்ளே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்ப ஆபிரகாம் யாக்கோபு விதவிதைத்தார், ஈசாக்கு விதவிதைத்தார், 100 மடங்கு அறுவடை செய்தார். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனால் இந்த நாட்களில் யாக்கோவுடைய சம்பவத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே யாக்கோபு மூலமா இந்த நாட்களில் என்ன நடக்க போகிறது? அங்கே அந்த அதாவது சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்துவம் அங்கே நிறைவேற போகிறது என்பதைத்தான் அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் யாக்கோபுடைய பேரை இந்த நாட்களை மாற்றுகிறார். உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்கிற வேளையிலே யாக்கோபுன்னு சொன்ன வழியில் சொல்லுகிறார், இன்றிலிருந்து உன்னுடைய பேர் யாக்கோபு அல்ல, உன்னுடைய பேர் இஸ்ரவேல். அதனாலே பாருங்கள், அந்த இஸ்ரவேல் என்ற பெயரை கொடுத்ததற்கு பின்பாகத்தான் அந்த தேசம் இந்த நாட்களில் உருவாக்கப்பட்டு இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள் எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே தேவன் எல்லாவற்றையும் அந்த நேர்த்தியாக சரியாக இந்த நாட்களிலே செய்து முடிக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், இந்த இடத்துல சொல்லப்படுகிறாருங்க, அப்ப தேவனிடத்திலே அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியின் வருகை என்று சொல்லி 3வது நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களை குறிக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தாக நாங்கள் பார்ப்போமா இருந்தால் உபாகமம் 21ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, நாங்கள் வாசிப்போம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். உபாகமம் 21ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. உபாகம் 21ஆம் அதிகாரத்திலே என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்கள். 21ஆம் அதிகாரத்திலே இங்கே 23வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன். இங்கே சொல்லப்படுகிற காரியம், இரவிலேயே அவன் இந்த நாட்களிலே பிரேதம், அதாவது இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாட்களிலே தான் அதை அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அதாவது தூக்கி போடப்பட்டவன் தேவனாலே சபிக்கப்படுவான். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம் அதாவது மரித்த சடலத்தினுடைய காரியங்களை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. அப்ப என்ன எப்படியாக சொல்லப்படுகிறது சொல்லி சொன்னால் இரவிலே அந்த தற்கொலை செய்து மரித்த அதாவது தூக்கப்பட்ட அந்த சரீரம் மரத்திலே தொங்கக்கூடாது என்பதை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இதைத்தான் குறித்து கலாத்தியர் 3:17 சொல்லப்படுகிறது, மரத்திலே தூக்கப்பட்டிருப்பதால் அங்கே மேசியா இந்த நாட்களில் சபிக்கப்பட்டிருக்கிறார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே இந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற காரியம் கலாத்தியரின் புத்தகத்திலே 3வது அதிகாரம் நான் வாசிக்கின்றேன். 3வது அதிகாரத்திலே 13வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே ஆண்டு சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடியே எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? உபாகம் 21:23 எழுதப்பட்டிருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியாக இந்த நாட்களை பாருங்கள், கிறிஸ்து இந்த நாட்களை நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீக்கலாக்கி மீட்டு கொண்டார். பாருங்க, இதுல ஒரு காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் இங்கே வேதம் சொல்லுகிறது நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு சொல்லி சொல்லப்படும். அப்படியானால் நியாய பிரமாணம் சாபமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கேள்வி இந்த நாட்களில் எழும்பலாம். நியாய பிரமாணம் ஏனையா? நியாய பிரமாணம் பழைய ஏற்பாடுல சாபமா? அது ஏன் சொல்லப்படுகிறோன்னு சொன்னால் நியாய பிரமாணம் இந்த நாட்களிலே ஜனங்களை எப்படியாக சொன்னால் அதாவது ஜனங்களை ஒரு பலாத்காரம் பண்ணுகிற விதமாக கட்டாயம் இந்த காரியத்தை செய்யத்தான் வேணும்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லுகிறோம். அப்ப ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ள இந்த நாட்களை வைத்திருக்கக்கூடிய காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கணும். இந்த நியாய பிரமாணம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்க. அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், ஜனங்களுக்குள்ள ஒரு விடுதலை இல்லாமல் இந்த நாட்கள் இருந்ததை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஜனங்கள் பாருங்கள், கண்ணுக்கு கண் கல்லுக்கு அதாவது கண்ணுக்கு கண் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களை பாருங்கள், அப்படியே இந்த நாட்களை ஜனங்களை இந்த நாட்களை அப்படியே நியாய பிரமாணத்தின்படி அவர்கள் அங்கே கொல்லப்பட வேண்டும் என்பதை அங்கே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அப்படி அல்ல. என்னுடைய ஆண்டவர் சொன்னார், ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தையும் கொடுன்னு சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்க. என்னன்னு சொல்லி சொன்னால் நியாய பிரமாணம் வேறு ஐயா, அன்பு வேறு. அதைத்தான் பார்க்க.
நியாயப்பிரமாணம் மனுஷனை கொல்லும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் அன்பு என்ன செய்யும் சொன்னால் சகல பாவங்களையும் இந்த நாட்களிலே மூடும். இப்ப அந்த விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து அந்த இடத்திலே வைத்திருக்கிறார்கள். என்ன காரணம்? மோசேனுடைய நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்ட காரியத்தின்படி இவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். அப்படியானால் அவள் கொல்லப்பட வேண்டும் என்பது அவருடைய காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இல்லை என்று சொல்லி சொன்னால் அவள் மரித்திருப்பாள். அவளை இந்த நாட்களை உயிரோடே கல்லெறிந்து இந்த நாட்களை கொண்டிருப்பார்கள். இப்ப நீங்க ஸ்தேவானுடைய மரணத்தை எடுத்து பாருங்கள். ஸ்தேவானை என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால் ஸ்தேவானை வைத்து இந்த நாட்களிலே கல்லாலே எரிஞ்சு கொண்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே தான் பாருங்கள், எந்த மனுஷனும் அந்த அந்த கட்டத்திலே பார்க்கிற வேளையிலே, அந்த சூழ்நிலையிலே பார்க்கிற வேளையிலே நாங்கள் மன்னிக்க முடியாதபடி தான் அந்த நாட்களை இருப்போம். ஆனால் ஸ்தேவான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பிதாவே இவர்கள் அறியாம செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்ன வேளையிலே அங்கே அந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறது, வானம் திறக்கப்பட்டு பிதாவாகிய அதாவது தேவனுக்கு அருகிலே குமாராய் இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு உண்மையான ஒரு இரத்த சாட்சி. அருமையான கர்த்தருடைய, ஏனென்றால் அந்த சூழ்நிலையிலும் அந்த மன்னிப்பு என்று சொல்லப்படுகிற காரியம் வருகிறதே, அந்த காரியம் வர வேண்டுமா இருந்தால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்பட்டால் ஒளிய அந்த நாட்களை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வராது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவையிலே தொங்குகிற வேளையிலே கடைசியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் இந்த நாட்களிலே, பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி இந்த நாட்களிலே பாருங்கள், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அங்கே தலை சாய்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அதே விதமாகத்தான் கல்லறிந்து கொல்லப்படுகிற வேளையிலே அந்த நாட்களிலே, பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறாள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி பாருங்கள், அந்த ஆவியானவருடைய அந்த அன்பு, தி டிவைன் லவ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அன்பு இந்த நாட்களிலே அப்படியே ஸ்தேவானுக்குள்ளே ஊற்றப்பட்ட வேளையிலே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் மன்னிப்பு என்று சொல்லப்படுகிற அந்த பூ அந்த இடத்திலே மலருகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகள், அந்த மன்னிப்பு என்று சொல்லப்படுகிற அந்த பூ இந்த நாட்களே மலருகிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்திலே பாருங்கள், ஒரு விடுதலை, ஒரு அதாவது நாட்களே ஒரு அபிஷேகம் அந்த இடத்திலே இறங்குகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், சந்தோஷமாக அந்த நாட்களை பாருங்கள், இதை குறித்தும் கவலைப்படாதபடி ஸ்தேவான் அந்த இடத்திலே மரிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அதே விதமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே தொங்கி இந்த நாட்களை பார்த்த வேளையிலே பாருங்கள், அவரும் இப்படியாக அந்த நாட்களிலே மரித்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கு ஆண்டோடைய சுபாவம் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறபடி மன்னிப்பு என்று சொல்லுகிற காரியத்தின்படி இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டபடி, உபாகமம் 21:23 சொல்லப்பட்டபடி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது, மரத்திலே தூக்கப்பட்டிருப்பதால் மேசியா இந்த இடத்திலே சபிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த இடத்திலே மறுபடியுமா இந்த நாட்கள் உபாகமம் புத்தகத்துக்கு இந்த நாட்களை எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 30ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 30ஆம் அதிகாரத்திலே நான் 12ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை வாசிக்கிறேன், பார்க்கிறேன். நாங்கள் அதை கேட்டும் அதன்படி செய்யும் பொருட்டும் எங்கள் நிமித்தம் வானத்திற்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று அதாவது நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளது அல்ல என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. நாங்கள் அதை கேட்டும் அதன்படி செய்யும் பொருட்டும் எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்தில் உள்ளது அல்ல என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த உபாகமத்திலே இந்த நாட்களை இப்ப ஏனென்று சொல்லி சொன்னால் இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், இன்று உனக்கு கர்த்தர் விதிக்கிற கட்டளைகளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல என்பதைத்தான் இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய கட்டளைகள் கற்பனைகள் மறைபொருள் அல்ல இந்த நாட்களிலே, அது நமக்கு தூரமாக இல்லை என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் இந்த நாட்களில் ஜனங்கள் இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை அதைத்தான் உபாகமம் 30ஆம் அதிகாரத்திலே 12-13 இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே ரோமர்கள் நிறுவம் 10வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 10வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே இந்த 8வது வசனம் வரையும் வாசிக்கிற வேளையிலே, விசுவாசத்தினாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படிக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே கேட்ட கேள்வி என்ன? பரலோகத்துக்கு ஏறினவர் யார் கொண்டு வர முடியும் என்று. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
பாருங்கள், அப்படியானால் கிறிஸ்துவானவர் பரலோகத்திலே இருந்து வந்தவர், பரலோகத்துக்கு மறுபடியும் ஏறினார் என்பதைத்தான் இங்கே இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், சொல்லப்படுவது அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறிவர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று இந்த நாட்களிலே உன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டிருப்பாயாக என்று இந்த நாட்களிலே சொல்லுகிறதும் அன்றி, இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நாங்கள் இந்த நாட்களில் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி பவுலடிகள் இந்த நாட்களை முடிக்கிறதை பார்க்கிறோம். சொல்லிவிட்டு தான் இந்த நாட்களை சொல்லுகிறார். எப்படி என்றால், என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று சொல்லி உன் இருதயத்திலே இந்த நாட்களை விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே சொல்லப்படுகிற காரியம் எப்படி என்றால், யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாரும் கர்த்தராகிய தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பரணராய் இந்த நாட்களிலே இருக்கிறார். அப்படியானால் பாருங்கள், யூதர் என்றும் கிரேக்கர் என்று சொல்லி இந்த நாட்கள் என்று சொன்னால் இதனுடைய வார்த்தை என்ற அர்த்தம் என்னவென்றால், புறஜாதிகள் யூத மக்கள் என்று அந்த காரியம் இல்லை. எல்லாரும் இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய எந்த இடத்துல அந்த வித்தியாசம் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யார் கர்த்தரை இந்த நாட்களிலே தொழுது கொள்ளுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் எப்படி இருக்கிறாராம், அவர்கள் யாவருக்கும் அவர் அங்கே எப்படி சொன்னார், கர்த்தரை தம்மை தொழுது கொள்ள யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பரணராய் இந்த நாட்களே இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யம் என்று சொல்லி சொன்னால் பணம் என்று அல்ல இந்த நாட்களே, அல்லது பொருள் என்று சொல்லி அர்த்தம் அல்ல. அதாவது ஐஸ்வர்யத்தின் தேவன், அதாவது இந்த ஐஸ்வர்யம் எதை குறிக்கிறோம்னா ஒரு பரிபூர்ணம், ஒரு சாட்டிஸ்ஃபைட், ஒரு திருப்தியை தான் இந்த நாட்களை குறிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த பரிபூரணத்தின் தேவன் இந்த நாட்களை என்ன செய்வாராம், நமக்குள்ளே இந்த நாட்களை வந்து வாசம் செய்வார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், அதிலே யூதர் என்றும் அல்ல கிரேக்கர் என்றும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை இந்த நாட்களிலே தொழுது கொள்ளுகிற யாரா இருந்தாலும், நீ எந்த மதமா இருந்தாலும் சரி, நீ புத்த மதமா இருந்தாலும் சரி, இந்த நாட்களிலே நீ அதாவது முஸ்லிமா இருந்தாலும் சரி, இந்த நாட்கள் நீ ஆண்டவரை கடவுளே இல்லையென்று சொல்லி நீ மனுஷனா இருந்தாலும் இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமாக கேளுங்கள். நீ ஆண்டவரை தேடி நீ இந்த நாட்களை வருகிறவர்களிலே அவர் உனக்குள்ளே ஒரு ஐஸ்வர்ய சம்பூர்ணராய் இந்த நாட்களே இருப்பார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கும். அப்படி என்று சொன்னால் ஒரு பரிபூரணம் உள்ளவராய் இந்த நாட்களை இருக்கிறது மட்டுமல்ல, உன்னை ஒரு பரிபூர்ண மனுஷனாக இந்த நாட்களை மாற்றுவார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற வேளையிலே நாங்கள் ஒரு பரிபூர்ணமடைந்த மனுஷனாக இந்த நாட்களை மாற்றப்படுகிறோம். கரைதிரை அற்றவர்களாய் இந்த நாட்களை மாற்றப்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற இவனும் ரட்சிக்கப்படுவான். அவருடைய நாமத்தை பேசுகிறவன், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் நாட்களை அவன் ரட்சிக்கப்படுவான். எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? முதலாவது பார்க்க வேண்டும், நீ அவரை விசுவாசிக்காமல் இருந்தால் நீ எப்படி அவரை தொழுது கொள்ளுவாய்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? அதே வேளையிலே பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி இந்த நாட்களிலே கேள்விப்படுவார்கள்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அனுப்பாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்கிரிகளை சுவிசேஷமா அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதத்திலே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியான பாருங்கள், இந்த நாட்களிலே அப்ப ஆண்டவரை குறித்து அறிவிக்க வேண்டும், ஆண்டவருடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களிலே அறிவிக்க வேண்டும். அப்பொழுது அந்த ஜீவனுள்ள தேவன் இந்த நாட்களிலே பாவியா இருக்கிற மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவனுக்கு அருகிலே சமீபமாய் இந்த நாட்களிலே வந்திருக்கிறார் என்பதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப நாங்கள் பார்த்த காரியம், அதாவது இந்த இடத்திலே பார்க்கிற காரியம் என்ன சொல்லி சொன்னால், முதலாவது பார்த்தோம் இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபிலிருந்து வரப்போற ராஜா, யாக்கோபிலே தோன்றுகிற விடிவெளி நட்சத்திரம், தேவனிடத்திலே அனுப்பப்பட்டு வந்த தீர்க்கதரிசி, மரத்திலே தூக்கப்பட்டதால் மேசியா சபிக்கப்பட்டார். அதாவது நமக்கு சமீபமாய் உள்ள அதாவது தேவனுடைய வார்த்தை கிறிஸ்துவே என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை நமக்கு சமீபமாய் இருக்கிறது. இப்ப என்னென்று பார்க்கிற வழியிலே வார்த்தை, அருமையான கர்த்தருடைய வாதியிலே வார்த்தை இருந்தால் வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, இந்த வார்த்தை மாமிசமாகி இந்த நாட்களை வந்தன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால்
இன்றைக்கு நமக்கு இருக்கிற காரியம் என்னவென்றால் வார்த்தை. அப்ப அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிற வேளையிலே நமக்குள்ளே ஒரு ரட்சிப்பு வரும். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. அவரை வாய்னாலே அறிக்கையிட்டு இந்த நாட்களை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே வேதத்திலே இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களே நமக்கு சமீபமாக உள்ள தேவனை இந்த நாட்களே நாங்கள் விசுவாசித்து இந்த நாட்களே என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்திலே அவரோடு இந்த நாட்களே நாங்கள் சேர வேண்டும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட 2 சாமுவேலின் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுவது 7:14 பார்க்கிற வேளையிலே ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்றால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பேன். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனுடைய, அதாவது மனுஷனுடைய மிலாட்டினால் இந்த நாட்களிலே மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் இந்த நாட்களில் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்று சொன்னால், இந்த இடத்திலே பாருங்கள் ஆண்டவர் பேசுகிறார். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களிடத்தில் நித்திரடைய பண்ணும் போது நான் உனக்கு பின்பு உன் கற்பமாகிய உன் சந்ததியை இந்த நாட்கள் எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவான். அவன் என் நாமத்துக்கு ஒன்று ஆலயத்தை கட்டுவான். பாருங்கள், இது சாலமோனுடைய காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் ராஜ்யபாரத்தில் சிங்காசனத்தை என்றைக்கும் இந்த நாட்களை நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை அதாவது மனுஷனுடைய மிலாட்டினாலும் மனுஷனுடைய அடிகளினாலும் தண்டிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், தேவன் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா இந்த இடத்திலே இந்த நாட்களிலே பேசுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளை பாருங்கள். இப்ப இது பழைய ஏற்பாட்டிலே இப்படியாக இந்த நாட்களை பேசுகிற தெய்வம் இந்த நாட்களே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே எபிரேயரின் புஸ்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அருமையான அன்பு பிள்ளைகளை என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயரின் புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்திலே 5வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் சொல்லப்படுகிறது. எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பேன் என்று அவர் தூதரிடத்தில் யாருக்காவது எப்போதாகலும் சொன்னதுண்டா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2 வசனத்தை நீங்க கொம்பே பண்ணி பாருங்கள். தூதரிடத்துல சொல்ல இல்லையா, மனுஷனிடத்துல அந்த காரியத்தை சொல்றார் ஆண்டவர். தாவீதுடைய காரியத்திலே பாருங்கள் இந்த நாட்களிலே, அதாவது தாவீதுடைய அந்த காரியத்தை இந்த நாட்களை பேசும்படியாக தேவன் இந்த நாட்களை இப்படி தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது. எப்படி எனில், நீ என்னுடைய குமாரன் என்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று நான் அவருடைய பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்று அவர் தூதரிடத்திலே யாருக்காவது எப்போதாகும் இந்த நாட்களிலே சொன்னதுண்டா என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மேலும் தமது முதல் பேரானவரை உலகத்திலே பிரவேசிக்க செய்யும் போது தேவதூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவார்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். இதைத்தான் அங்கே என்ன நடக்கிறது சொல்லி சொன்னார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லூக்காவின் புத்தகத்தில் எடுத்து பாருங்கள். பிறந்த வேளையிலே அங்கே தேவதூதர்கள் வந்து இந்த நாட்களிலே நற்செய்தியை சொல்லுகிறார்கள். ஆண்டோடைய பிறப்பை குறித்து இந்த நாட்களை சொல்லுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஆண்டவர் பிறந்திருக்கிறார் சொல்லுகிற வேளையிலே மேய்ப்பர்கள் எல்லாம் இந்த நாட்களை போய் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? சந்தோஷமா அந்த இடத்துல இந்த நாட்களை பார்க்கிறது மட்டுமல்ல, அவரை தொழுது கொண்டார்கள். அதே வேளையிலே பாருங்கள், அதற்கு பின்பாக 3 ராஜாக்கள் இந்த நாட்களே தூர தேசத்திலே இருந்து இந்த நாட்களே வந்து இந்த நாட்களே அங்கே அவருக்கு கொடுக்க வேண்டிய இந்த நாட்கள், அதாவது காணிக்கைகளை கொடுத்து அவரை தொழுது கொண்டு போனார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், எப்படியாக இந்த காரியங்கள் பாருங்கள் வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்திலே பாருங்கள், இந்த இடத்தில் சொல்லப்பட்ட காரியம் தேவகுமாரனே மேசியா என்பதை இந்த வார்த்தையூடாக இந்த நாட்களை உறுதிப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், 2 சாமுவேல் 7:14 எபிரேயர் 1:5 இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே தேவகுமாரனே இந்த நாட்களிலே எப்படி என்று சொன்னால் மேசியா என்பதை அங்கே இந்த நாட்களிலே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, மறுபடியும் இந்த நாட்களிலே 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே 7வது அதிகாரத்திலே 16வது வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 16வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. எப்படி என்றால், உன் வீடு உன் ராஜ்யம் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜா அதாவது உன் ராஜசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இந்த இடத்திலே பாருங்கள் என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியே இந்த எல்லா தரிசனத்தின்படியே
தாவீதுக்கு சொன்னான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள். இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே வீட்டை குறித்து அந்த ராஜ்யத்தை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டில் இந்த நாட்களிலே எப்படியாக இந்த நாட்களை நிறைவேறுகிறது என்று சொல்லி இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா முதலாவது நாங்கள் பார்த்த பகுதியின்படி லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே 32 இருந்து 35 வரையும் வாசிக்கிற வழியில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 32 இருந்து 35 வரைக்கும் என்னோடு கூட இந்த நாட்களே வாசிப்போமா இருந்தால் நான் மறுபடியும் வாசிக்கின்றேன். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமான குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேன் என்றால், தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்திலே பிறக்கும் பரிசுத்தம் உள்ள தேவனுடைய குமாரன் எனப்படுவார் என்று சொல்லி நாட்களிலே சொல்லப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தலின் புஸ்தகத்திலே அங்கே 19ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது. 19ஆம் அதிகாரத்திலே 11 இந்த நாட்களை வாசிக்கின்றேன். பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி வருகிறவரும் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டார். அவர் நீதியாய் இந்த நாட்களிலே நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போன்றிருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தது. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதி இருந்தது. இரத்தத்தினாலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை இந்த நாட்களிலே தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். அப்ப பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரங்களை தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலே இருந்து கூர்மையான பட்டயம் புறப்பட்டது. இரும்பு கோலால் அவர்களை ஆளுவார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனும் உக்கிர கோபமான மதுவுள்ள ஆலே இந்த நாட்களிலே மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் இந்த நாட்களிலே எழுதப்பட்டிருந்தது என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே இதிலே என்னத்தை இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னால், பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலேயும் பார்க்கிற வேளையிலே தாவீதின் குமாரனே அங்கே நித்திய ராஜா என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப தாவீதுக்கு எத்தனை குமாரர்கள் இருந்தார்கள்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப தாவீதினுடைய குமாரன் யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் தாவீதினுடைய சந்ததியில தான் இந்த நாட்களை வந்தவர். அதைத்தான் பாருங்கள், பரிதிமை கூப்பிடுறார். எப்படின்னு சொன்னால், ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி இந்த நாட்களை கூப்பிடுவதை பார்க்கிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சரியாக உறுதிப்படுத்துகிறது. ஏன் அப்படியாக சொல்லி சொன்னால், இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இந்த நாட்களை ஆசீர்வாதத்தை கொடுத்த வானத்து நட்சத்திரங்கள் கடற்கரை மணல். பாருங்க இந்த வார்த்தையின்படி, அப்ப பார்க்கிற வேளையிலே அந்த வானத்து நட்சத்திரங்கள் கடற்கரை மணலை போல சந்ததி பெருகும் என்று சொல்லி சொன்னால், அந்த சந்ததி நாட்களை பெருகிறதுக்கு இடையில பாருங்கள், ஆபிரகாம் இந்த நாட்களை என்ன செய்தார்? மரித்துட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் பாருங்கள் இந்த நாட்களிலே அந்த சந்ததியிலே பாருங்கள், பார்க்கிற வேளையிலே அங்கே ஆண்டவர் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், தாவீதினுடைய சந்ததியிலே இந்த நாட்களிலே அவருடைய வம்சத்திலே அந்த ரூத்தின் அந்த குடும்பத்தின் மூலமா அந்த நாட்களை பாருங்கள், அந்த அவர்கள் மூலமா இந்த நாட்களை வருகிற வேளை ராகாப் மூலமா இந்த சந்ததி மூலமா இந்த நாட்களை வந்து இந்த நாட்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், அப்ப அந்த சந்ததி என்ன செய்கிறோன்னு சொல்லி சொன்னால், அந்த சந்ததி இந்த நாட்களிலே இங்கே பெருகி கொண்டு போகிறது. ஆனால் ஆபிரகாம் இந்த நாட்களிலே மரித்து விட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் இந்த நாட்களிலே அங்கே நிறுத்தப்படவில்லை. அந்த வாக்குத்தத்தம் இந்த நாட்களில் என்ன செய்கிறோன்னு சொல்லி சொன்னால் அங்கே நடந்து கொண்டே இருக்கு. ஏனென்றால் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் நாங்கள் அவருடைய சந்ததிகளாக இருக்கிறோம். அப்படியானால் அதற்கு முன்பாக ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின் படி இந்த நாட்களிலே ஆபிரகாமின் சந்ததி ஊடாகத்தான் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரே, அதன் மூலமாய்த்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே ஆபிரகாமுக்கு ஊடாக இந்த நாட்களிலே நாங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்கப்பட்டவராய் அவருக்குள்ளாக இந்த நாட்களிலே அவருடைய சந்ததிகளாம்
நாட்களில் இருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகள், ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஒவ்வொரு விசுவாசியும் இந்த நாட்களை எப்படியாக அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் இன்றைக்கு அதாவது நாட்களில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி என்று சொல்லி இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். புறஜாதி யூதரண்டு கதை இல்லையா, அதை விட்டுருங்க என்று சொல்லி சொன்னால், ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லி இருக்கிறார் தெளிவா. இந்த நாட்களே புறஜாதி என்ற காரியம் இல்லை. இந்த நாட்கள் யூதர் என்றாலும் கிரேக்கர் என்றாலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், அது யூதரா இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த நாட்களை புறஜாதியா இருந்தாலும் சரி, பாருங்க இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே செல்லத்தில் பாருங்கள், ஸ்டான்லி அன்டன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியான ஒரு கிறிஸ்தவ பேரை வைத்து இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே இவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லி இந்த நாட்களை நாங்கள் கணக்கெடுக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா பாருங்க இன்றைக்கு சின்னன் பொன்னன் பொன்னிச்சாமி சின்னிச்சாமின்னு சொல்லி இந்த நாட்களை வராங்க. அவங்க ஆண்டவரை தேடி இந்த நாட்களில் ஏதோ வழியிலே நோயோடு இருந்து கஷ்டத்தோடு இருந்து துன்பங்களோடு இருந்து அங்கே ஆண்டவருடைய காரியத்தை அங்கே கேட்டு இந்த நாட்களே வந்து ஆண்டவரை சொந்த ரச்சராக ஏற்றுக்கொண்டு இந்த நாட்களை என்ன செய்யறாங்க, ஆண்டவர் கூலியும் செய்யறாங்க. அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பேரை வச்சு இந்த நாட்களை நாங்கள் இந்த நாட்களை என்ன முடிக்க முடியாது. இவன் ரட்சிக்கப்படையிலே, இவனுக்கு இது சரியில்லை, இவனுக்கு இந்த காரியத்திலே அங்கே சரிவராது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி இந்த நாட்களை நாங்கள் அவனை கணக்கெடுக்க முடியாது. ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார், மனுஷன் முகத்தையும் பேரையும் தான் இந்த நாட்களிலே பார்க்கிறோ. இந்த பேர் வழியில வர நீ இஞ்சால் இல்லப்பா, நீ என்னென்று ரட்சிக்கப்படுவாய், நீ என்னென்று கிறிஸ்தவன் சொல்லுவாய்ன்னு சொல்லி இந்த நாட்களை நாங்கள் கேள்வியில் எழுப்புறோம். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் யாராயிருந்தாலும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பூர்ணராக இருக்கிறார் என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கும். அப்ப கர்த்தர் நமக்கு இன்றைக்கு ஐஸ்வர்ய சம்பூர்ணராக இருக்கிறார். அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படியாக இந்த நாட்களை இருந்தாலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். நாங்கள் ஆபிரகாம் மூலமாய் ஆபிரகாம் சந்ததி ஊடாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சந்ததி ஊடாக இந்த நாட்களே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாங்கள் ஐஸ்வர்ய சம்பூர்ணர்கள் என்பதை இன்றைக்கு நாங்கள் தெளிவாக இந்த நாட்களை அறிந்து கொள்வோமா இருந்தால் நாங்கள் விழுந்து போக வேண்டிய அவசியமே இந்த நாட்களில் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், மற்றவன் எதையாவது சொல்லிட்டு போட்டு, மற்றவன் என்ன காரியத்தையா சொல்லிட்டு போ, நாங்கள் யாருடைய சந்ததியப்பா, நாங்கள் ராஜாதி ராஜனுடைய பிள்ளைகள், அருமையான கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தாதி கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற தைரியம் நமக்குள்ளே இருக்குமா இருந்தால், என்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமா இருந்தால், அந்த விசுவாசம் நம்மை இந்த நாட்களிலே விழுந்து போக இந்த நாட்களை விடாது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். யாராவது நம்மை உதறி தள்ளலாம், யாராவது நம்மை இந்த நாட்களை தூக்கி எறியலாம், யாராவது நாட்களை நம்மை இந்த நாட்களை ஏதாவது காரியத்தை செய்த நாட்களை நம்மை இந்த நாட்களை அங்கே அவர்கள் தள்ளிவிடலாம். ஆனாலும் கர்த்தர் ஒருவர் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களில் ஒருபோதும் தள்ள மாட்டார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34:10, சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா இருக்குமா, ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் இந்த நாட்களில் குறைவடையாதாம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்திலே 11-16 வரைக்கும், தாவீதின் குமாரனே நித்திய ராஜா என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, 1 நாளாகம புஸ்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட, 1 நாளாகம புஸ்தகத்திலே அங்கே 14வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், நான் வாசிக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியா சொல்லுகிறது பாருங்கள், நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது, நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான், உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் இந்த நாட்களிலே விலக்கினது போல அவனை விட்டு விலகாமலும் அவனை என் ஆலயத்தில் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன், அவனுடைய ராஜசனம் என்றென்றைக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, அங்கே நிலை பெற்றிருக்கும் என்று சொல் என்றார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப தீர்க்கதரிசி மூலமா இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை பேசுகிறார். சாலமோனுடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களே பேசுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் பாருங்கள், தாவீதினுடைய வம்சத்திலே இருக்கிறவர்களிலே சாலமோன் இந்த நாட்களே பாருங்கள், அதாவது ஒரு மனுஷனாக இந்த நாட்களே இருந்தாலும் தாவீதினுடைய வம்சத்திலே வந்த ஒரு தேசத்தை ஆளுகிற ராஜாவா இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வருகிற வேளையிலே அந்த தாவீதினுடைய வம்சத்திலே இருந்து வந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவர் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமா இந்த நாட்களே இருக்கிறார். அவருடைய மரணத்தின் போது பாருங்கள் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னா பாருங்கள், அவரை இந்த நாட்களே சிலுவையிலே இந்த நாட்களை பாருங்கள் இந்த நாட்களை அறிந்தது மட்டுமல்ல,
சிலுவையின் மேலே பாருங்கள் INRI என்று சொல்லி ஒரு போட்டை தொங்க விட்டார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? இது யூதருடைய ராஜா என்பதான் அதனுடைய அர்த்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், அந்த எந்த யூத ஜனங்கள் அவர்களை வெறுத்தார்களோ, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த பரிசேயர் சதுசேயர் இந்த நாட்களை பாருங்கள், எந்த வேதபாரர்கள் இந்த நாட்களை அவரை வெறுத்தார்களோ, இப்படியான காரியங்கள் நடந்தாலும், ஆனால் அங்கே சொல்லப்பட்ட காரியம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய திட்டம் தான் அங்கே நிறைவேறுகிறது. இவங்களே சொன்னாங்கள் என்னன்னு சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த போட்டை எடுத்துருங்கன்னு சொல்லி. ஆனால் ராஜா சொன்னார் அந்த நாட்களை பாருங்கள், அந்த எப்படி சொல்லி சொன்னால், அந்த நான் போட்டது தான், அதை எடுக்க முடியாது, ஐ கனாட் ரிமூவ், அதை எடுக்க முடியாதுன்னு சொல்லி, இதோ யூதராகிய உங்களுடைய ராஜான்னு சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த இடத்திலே பாருங்கள் ராஜாதி ராஜான்னு சொல்லி அந்த காரியத்தை இந்த நாட்களில் அவன் அந்த இடத்திலே சூட்டி வைக்கிறதை பார்க்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கே ஆபிரகாம் சந்ததியிலே இருந்து இங்கே தாவீதினுடைய குமாரனாக பிறந்த ராஜாதி ராஜாவாகிய என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த நாட்களில் இந்த பூமிக்கு வரப்போறார் என்பதை இன்னைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது தேவனுடைய குமாரனாகிய மேசியா என்று சொல்லப்படுகிறது மட்டுமல்ல, இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் தாவீதின் குமாரனே நித்திய ராஜா என்பதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை இந்த நாட்களில் வாசிப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. இதோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வாசிக்கின்றேன். 7வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது இப்படியாக, நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். தீர்மானத்தின் விவகாரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார் நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் என்னுடைய பரிசுத்தமாகிய சியோன் மேலும் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவகாரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சங்கீதம் 2:7 இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். மத்தேயு 3:7 பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால் மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே 7வது வசனம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பரிசேயரும் சதிசேயரும் அநேகர் தன்னிடத்திலே வந்து ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டியவன் யார் என்று சொல்லி நாட்களை கேட்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த 14வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே 3:14 வாசிக்கிற வேளையில் வேதம் சொல்லுகிறது, அன்றியும் வானத்திலே இருந்த ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி நாட்களே அங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த யோவான் இடத்திலே போய் இந்த நாட்களே ஞானஸ்நானத்தை பெற்று இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே கரையிலே ஏறுகிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, வானம் திறக்கப்பட்டதாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வானம் திறக்கப்படுகிற வேளையிலே தேவனுடைய ஆவியானவர் புறாவை போல இறங்கி இந்த நாட்களிலே தம்மேல் வருகிறதை இந்த நாட்களிலே கண்டார். அது மட்டுமல்ல, அன்றியும் வானத்திலே இருந்த ஒரு சத்தம் வந்தது என்னவென்றால், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் இந்த நாட்களிலே நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு சத்தம் உரைத்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களிலே எப்படியாக ஆண்டவருடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, தமது குமாரன் தேவன் இந்த நாட்களிலே அங்கே அழிக்கும் காரியங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தேவன் அங்கே என்ன செய்கிறார்? பிதாவாகிய தேவன் அவரை குறித்து இந்த நாட்களிலே சாட்சி சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இன்றைய நாட்களிலே பாருங்கள், இப்படியாக நம்முடைய தேவனாகிய கர்த்தரை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அநேக காரியங்களை இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே எப்படி இன்றைக்கு நாங்கள் பார்த்த காரியங்கள். முதலாவது யாக்கோபிலிருந்து வரப்போற ராஜா என்றும், இரண்டாவதாக யாக்கோபிலே தோன்றுகிற விடிவெள்ளி நட்சத்திரம் என்று சொல்லி, மூன்றாவதாக தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியின் வருகை என்றும், நாலாவதாக மரத்திலே தூக்கப்பட்டதால் மேசியா சபிக்கப்பட்டார் என்று சொல்லி சொல்லப்படுகிறதும், ஐந்தாவதாக அந்த நாட்களை பார்க்கிறோம், நமக்கு சமீபமாய் உள்ள தேவனுடைய வார்த்தை கிறிஸ்துவே என்றும், ஆறாவது தேவகுமாரனாகிய மேசியா என்றும், ஏழாவது தாவீதின் குமாரன் நித்திய ராஜா என்றும், எட்டாவது தேவ குமாரனே மேசியா என்றும், ஒன்பதாவது தாவீதின் குமாரனே அதாவது நித்திய ராஜா என்றும் மறுபடியுமாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பத்தாவதாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம், நமது குமாரனும் அதாவது தமது குமாரனும் தேவன்
அழிக்கும் இந்த நாட்களிலே கிருபைகள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பிதாவாகிய தேவன் நமக்கு அளித்த அந்த கிருபையாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், அப்ப பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு இந்த நாட்களிலே தெளிவாக இந்த இடத்திலே புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறி விட்டது. ஆனால் இன்னும் ஒரு சில தீர்க்க தரிசனங்கள், பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாமல் இந்த நாட்களிலே காத்திருக்கிறது. அது கடைசி காலத்துக்குரிய தீர்க்க தரிசனங்கள், முத்தரிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். தானியேலுக்கு ஆண்டவர் இந்த நாட்களில் சொன்னார், இந்த நாட்களிலே சில காரியங்களை நீ முத்திரையிடுன்னு சொல்லி இந்த நாட்களில். ஏன்னு சொல்லி சொன்னால் அவைகள் கடைசி காலத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தானியேல் தீர்க்கது சொன்னார், ஐயா கடைசி நாட்களிலே அறிவு பெருகும்னு சொல்லி. இன்றைக்கு அறிவு வரும்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் நினைத்தோம் இந்த நாட்களில் ஏதோ ஒருத்தரை செய்கிறாங்களோ அதை செய்கிறாங்களோ இதை செய்கிறாங்கன்னு பார்த்தாங்க. இன்றைக்கு பார்க்க அப்படி இல்லை அருமையான கர்த்தருடைய. இன்றைக்கு ஏஐ ப்ரோக்ராம் மூலமாய் இன்றைக்கு எல்லாவற்றையும் இயக்கி கொண்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு நீங்கள் எந்த இடத்துல ஆஃபீஸுக்கு கால் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த நாட்களில் மனுஷர் தேவையில்லை. ஏ மறுமொழி சொல்லும். அது அந்த நாட்களை பாருங்கள், உங்களுடைய பேர், உங்களுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய எல்லா காரியத்தையும் இந்த நாட்களை கேட்டுவிட்டு உங்களுக்குரிய மறுமொழியை இந்த நாட்களை அதுவே இந்த நாட்களை சொல்லி முடிக்கும் அருமையான கர்த்தருடைய. அப்படியான சூழ்நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, அதாவது ரோபோட்டர்கள் மூலமா இந்த நாட்களில் என்ன நடக்கிறது, எல்லா காரியங்களும் அவங்கள் செயல்பட்டு வருகிறது. ஆனால் இன்றைக்கு அந்த கடைசியாக அந்த ரோபோட்டருக்கு, அதாவது சிலைக்கு அதிகாரம் இந்த நாட்களில் கொடுக்கிற நாட்கள் சமீபமாக இருக்கிறபடினால் இந்த வார்த்தைகளை கேட்கிற யாரா இருந்தாலும் இந்த நாட்களில் அருமை பிள்ளைகளே, நாங்கள் மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களை பிரவேசிக்கும்படியாக நாங்கள் ஆயத்தப்படுவோம். ஏனென்றால் ஆண்டோடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் உலகத்தில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த நாட்களே காலநிலைகள் இந்த நாட்களை ஆண்டோடைய வருகையை சொல்லுகிறது. உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிலைப்பாடுகளும் ஆண்டோடைய வருகையை சொல்லுகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் ஆண்டோடைய சாயலாக உருவாக்கப்பட்ட மனுஷன்தான் இந்த நாட்களிலே அதை அறிந்து கொள்ள முடியாதபடி அவன் கண் சரிகின குருடனை போல் இந்த நாட்களில் இருக்கிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே இந்த நாட்களில் நாங்கள் குருடரா இராதபடி நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இந்த நாட்களில் இருப்போம். ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டில் இந்த நாட்களில் நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் என்று இந்த நாட்களிலே நாங்கள் பார்த்தோம் அருமையான கர்த்தாவே. இந்த நாளும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஐயா. மறுவலைப்பிள்ளை கேட்கிறவர்களை இந்த நாட்களை நீ தொடும்படியாக செபிக்கிறனையா. இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் கேட்கிற மட்டுமாய் விட்டு போகாதபடி அந்த வார்த்தைகளின்படி இந்த நாட்களில் ஒரு ராட்சத்துக்குள்ளே வர இந்த நாட்களை அவர்களுக்கு கிருபை செய்தருளும்படியாக செபிக்கிறனையா. அவர்களுக்கு ஆண்டவரை அடைக்கப்பட்ட அதாவது செவிகள் இந்த நாட்களில் திறக்கப்படும்படியாக செபிக்கிறனையா. அவளுக்கு அடைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில் திறக்கப்படும்படியாக செபிக்கிறனையா கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இந்த நாட்களில் அவர்களுடைய அந்த இருதயங்கள் எல்லாவற்றையும் சிந்தனைகள் எல்லாவற்றையும் திறக்கும்படியாக செபிக்கிறனையா. அவர்கள் உண்மை அறிந்து கொள்ள இந்த கிருபையை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். ஆமீன், ஆமீன். பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறுகிறார் என்ற அந்த தலைப்பின்களை எடுத்து வந்த தவசைக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். கர்த்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சுவிசேஷகர் பின்வாணர் அவர்கள் ஜெர்மன் தேசத்துடன் இணைந்து வேதாகம பாடல் நிகழ்ச்சியிலே வழி நடத்தினார். அந்த வேலை கர்த்தர் தாமே பைபிள் ஸ்டடியிலே நடத்தினார். அவருடன் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் வந்து விடைபெறுவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. God bless you. ஆமேன். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 12 மணி, மதியம் 12 மணி. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இணைந்து